எல்லாருக்கும் வணக்கங்க. மாசி மகம் பார்த்திங்கன்னா மார்ச் 2ஆம் தேதி திங்கக்கிழமை அன்னைக்கு வருதுங்க. மாசி மகத்தன்னைக்கு நம்ம கோயிலில் போய் வழிபாடு பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்கும். சிவபெருமானை, பெருமாளை, முருகரை எல்லாத்தையும் வழிபாடு பண்ணுறதுக்கு ஒரு சிறந்த நாளாக இருக்குங்க. இந்த அன்னைக்கு நம்ம போய் நீர்நிலைகளில் நீராடுறது அப்படிங்கிறது ரொம்பவே நல்ல விஷயம். அப்படி பண்ண முடியல, கோயிலுக்கு போக முடியாதவங்க வீட்டில் இந்த மாதிரி வழிபாடு அப்படிங்கிறது பண்ணலாங்க. ஒரு பித்தளை சொம்போ இல்லை மண் கலயமோ எடுத்துக்கிட்டு அதில் சுத்தமான நீர் தண்ணியும் கூட ஏதாவது தீர்த்தம் இருந்ததுன்னா தீர்த்தம் சேர்த்திக்கலாம். இல்லை அப்படின்னா பன்னீர் சேர்த்திக்கலாங்க. அது கூட மஞ்சத்தூள், கொஞ்சமாக பச்சை கற்பூரம், ஏலக்காய், அப்புறம் ஜவ்வாது இது எல்லாமே சேர்த்தி கூட வெட்டி வேர் இருந்தால் வெட்டி வேர் சேர்த்திக்கலாங்க. இல்லை வாசனை திரவியங்கள் எதுவுமே நம்மகிட்ட இல்லை அப்படின்னா வெறும் மஞ்சத்தூள் மட்டும் சேர்த்துனாவே போதுங்க. அதுக்கப்புறம் இதில் பார்த்திங்கன்னா பூக்கள் வச்சுக்கலாம். இது பித்தளை செம்பு இல்லை அப்படின்னா இந்த மாதிரி மண் செம்பும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாங்க. சில்வர் மட்டும் யூஸ் பண்ணக்கூடாதுங்க. பூஜை ரூமில் வச்சு சாமிக்கு நெய்வேத்தியம் படைச்சி இந்த தீர்த்தத்தையும் வச்சு சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த தீர்த்தத்தை எடுத்து நீங்கள் வீடு ஃபுல்லாக தெளித்து விட்டுக்கலாங்க.